எங்கள் கூட வருவாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இல்லை, உறுதியாக அவர் எங்களுக்கு கூட வருவார் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அம்மாவின் ஆட்சியை அமைப்பதற்காக உறுதியாக அவர் எங்கள் கூட வருவார் நம்பிக்கை இருக்கு. உறுதியா அவர் எங்க கூட வருவாருன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அம்மாவின் ஆட்சி அமைக்க அவர் உறுதியாக எங்களுடன் வருவார் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் தொடர்பாக உறுதிபட தெரிவித்த வார்த்தைகள் இவை. 2021ஆம் ஆண்டு தேர்தல் முடிந்து தற்போது வரை பல்வேறு விவகாரங்கள் பரபரப்பாக பேசப்பட்டிருக்கின்றன. அதில் மிக முக்கியமான விஷயம் இபிஎஸ் ஓபிஎஸ் இணைப்பு சாத்தியமா, அப்படி சாத்தியமானால் அது எப்போது நடக்கும் என்பது. அதிமுகவிலிருந்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் நீக்கப்பட்டதும் யார் உண்மையான அதிமுக என்ற கேள்வி எழுந்தது. அடுத்தடுத்த நிகழ்வுகள் தொடர்ச்சியாக அரங்கேற ஓ பன்னீர்செல்வம் நீதிமன்றத்தை நாடினார். எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி மக்கள் பிரச்சனைகளுக்கு குரல் எழுப்புவதையும் தாண்டி அதிமுக உட்கட்சி பிரச்சனைகளுக்கு பதில் சொல்வதற்கே நேரம் போதவில்லை. ஆனால் அனைத்து நீதிமன்ற முடிவுகளும் எடப்பாடி பழனிசாமிக்கே சாதகமாக வர நொந்து போன பன்னீர்செல்வம் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகத்தை தொடங்கினார். அவருடன் முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம், மருது அழகுராஜ், மனோஜ் பாண்டியன், பெங்களூரு புகழேந்தி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் இருந்தனர். இதற்கிடையே 2024 பொதுத் தேர்தல் வர பாஜக கூட்டணியில் இணைந்த ஓபிஎஸ் ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் பாஜக கூட்டணியின் சுயேட்சையாக போட்டியிட்டார். ஆனால் எந்த ஒரு விஷயமும் பன்னீர்செல்வத்திற்கு சாதகமாக அமையவில்லை. தற்போது சட்டமன்ற தேர்தலும் வந்துவிட்டது. ஓ பன்னீர்செல்வம் ஏதாவது முடிவெடுப்பார் என காத்து கிடந்த அவரது ஆதரவாளர்கள் தங்களுக்கான பாதையை தேர்ந்தெடுக்க தொடங்கிவிட்டனர். ஏனெனில் அதிமுகவில் இணைய எந்த நிபந்தனையும் இல்லை என பன்னீர்செல்வம் தெரிவித்தும் எடப்பாடி பழனிசாமி வாய்ப்பே இல்லை என கதவை அடைத்துவிட என்ன செய்வதென தெரியாமல் டெல்லி உதவியை எல்லாம் நாடியிருந்தார் பன்னீர்செல்வம். ஆனால் அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் பங்கெடுக்க வேண்டாம் என எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க டெல்லியும் அமைதியாகிவிட்டதாக செய்திகள் வந்தன. இதற்கிடையே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து பன்னீர்செல்வமும் வெளியில் வந்துவிட்டார். இதையடுத்து மருது அழகுராஜ், மனோஜ் பாண்டியன் போன்றோர் திமுகவிற்கு சென்றுவிட கிட்டத்தட்ட தனிமரமாக இருக்கிறார் ஓபிஎஸ். இத்தகைய சூழலில்தான் டிடிவி தினகரன் கூறிய கருத்து முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இதில் குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்னவெனில், தினகரனும் அதிமுக எனும் பின்னணியை கொண்டவர்தான் என்றாலும் அமமுக எனும் தனி கட்சியை ஆரம்பித்து தனித்து சென்று விட்டார். ஆனால் ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை ஏற்காமல் இருந்தவர். அடைந்தால் அதிமுக, இல்லையில் எதுவும் இல்லை எனும் ரீதியில் தான் நீதிமன்றங்களின் படிகளை ஏறினார். ஆனால் எதுவும் கை கொடுக்காமல் போக தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஓ பன்னீர்செல்வம் வருவார் என டிடிவி தெரிவித்திருக்கிறார். இங்கு ஒரு கேள்வி எழுகிறது. ஓ பன்னீர்செல்வம் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகத்தை நடத்தி வருகிறார். அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையை எதிர்த்த ஒரு இயக்கம். அதோடு தான் வெளியிடும் அறிக்கைகளில் அக்கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் என்றே கையெழுத்திடுகிறார். பன்னீர்செல்வத்தை தேசிய ஜனநாயக கூட்டணியில் கொண்டு வர வேண்டுமென்றால் இந்த இயக்கத்திற்கும் அவர் குறிப்பிடும் அந்த பெயருக்கும் அதிமுகவும் பழனிசாமியும் ஒப்புக்கொள்வார்களா என்ற கேள்வி இருக்கிறது. ஆனால் டிடிவி உறுதிபட தெரிவித்திருக்கிறார். திமுகவிற்கு எதிரான ஒரு வாக்கு கூட சிதறிவிடக் கூடாது என்பதில் பாஜகவின் தேசிய தலைமை தெளிவாக இருக்கிறது. அப்படி பார்த்தால் தேனியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மிக முக்கிய பலமாக ஓபிஎஸ் இருப்பார். அதோடு கடந்த தேர்தலில் 1.8 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக கூட்டணி 37 தொகுதிகளை இழந்திருக்கிறது. எனவே 2 அல்லது 3 தொகுதிகளில் ஓபிஎஸ் தாக்கம் செலுத்தினாலும் அது மொத்தமாக பார்க்கும்போது பெரிதாக தெரியும். என்ன செய்ய போகிறார் ஓபிஎஸ்? ஓபிஎஸ்ஐ என்ன செய்ய போகிறது தேசிய ஜனநாயக கூட்டணி? பொறுத்திருந்து பார்க்கலாம்.